இந்த பைக் புதுசு எடுக்கிறதுன்றா உங்களுக்கு சம்மதமா? உண்மையிலே வந்து நான் சொன்னேன் இப்போ தம்பிகிட்ட கூட அந்த பைக்கு இந்த விலையை பாருன்னு இந்த நாளைக்கு அதை தான் பார்த்துட்டு படுத்துருக்கான் போல விலையில் கணக்க போல கேடா தலை சுத்துற இல்லையா? இப்போ உங்களோட பைக் வந்து திரும்ப செய்கிறன்றது சாத்தியப்படாது. கால் இயலாத ஒரு அண்ணன் ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுக்குறாக்கு அப்போ அவருக்கு வந்து அவர் கிக் பண்ணலாது செல்ஃப் ஸ்டார்ட் தான் போகணும். அப்போ மற்றது அது கொஞ்சம் பட்ஜெட்டும் கூடவா கிடக்குது. இப்போ நான் பார்த்தா ஒரு பொம்பளை மோட்டர் சைக்கிள் மாதிரி எடுத்தா அக்காவும் விடுவா இல்லை என்ன அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் ஒரு காங்கேயனாக்கு பெரிய ஒரு இன்பதிர்ச்சியாக இருக்க போய் தெரியுமா? இப்போ கொஞ்சம் கணக்க பிரச்சனை ஆளையோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு வாரம் அப்படி இங்கே வரணும். நீங்கள் ஓடின மாதிரி நுழம்பு எடுப்போமோ அல்லாட்டி கியர் மாடல் எடுப்போமோ செகண்ட் ஹேண்டாக பார்த்து அல்லாட்டி ஒரு லேடிஸ் பைக் மாதிரி ஒன்று எடுப்போமோ எது உங்களோட சாய்ஸ்? ஆனால் உண்மையாக ஒரு 70,000 80,000 ரூபாய்க்கே ஒரு செகண்ட் ஹேண்டாக பைக் கொண்டு எடுக்கிறதுக்கு காசு நீங்கள் மாறி தர சொன்ன ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி சனம் எடுத்து அவருக்கு ஒரு நல்ல பைக் கொண்டு எடுத்து கொடுங்கொண்டு சொன்னதை கேட்டு எனக்கே சாடியாக போகாமல் வந்துட்டேன். என்ன நினைக்கிறீங்களோ ஏன்டா கவிதா நானே வலிக்கிட்டு இப்படி மாடு மேய்ப்பேன். அதுதானே எல்லாம் காலம் மாறி போச்சு. நாங்கள் கொண்டு வந்ததை தான் எங்களை கல்லன்றாங்க. அதனால் உங்கள்கிட்டே தந்து உங்களையே கூட்டி கொண்டே எடுத்து அப்படியே வேண்டி தருவோமேடா. எடுத்து தர சாமான் இனி ஒரு 4-5 வருஷத்துக்குனாலும் நீங்கள் திருத்த கொண்டு போகக்கூடாது. ஆனால் அதுக்காண்டி ஒயில் மாதிரி தான் ஓடக்கூடாது. சரி அண்ணன் சொன்ன ரெண்டாக்காண்டி அந்த பைக்கில் ஏறினா ஒன்றில் பாலோடு வரணும் அல்லாட்டி ஆளோடு வரணும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு வந்து மேலே தான் நிற்கிறோம். ஸோ வந்துட்டு எங்களோட மற்ற சேனலுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க வந்துட்டு எங்களோட வீட்டு வேலை சம்மந்தமாக. ஸோ வந்துட்டு பார்க்காத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு அலுவலாக வந்துட்டு போக போகிறோம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கேயன் அண்ணான்ற வீட்டை தான் வந்துட்டு போக போகிறோம். வந்து உண்மையிலேயே நான் வந்து நிறைய வீடியோக்களில் மட்டும் இல்லாமல் நிறைய தினம் கதைக்கைக்குள்ளேயும் சொல்கிற விஷயம் வந்துட்டு மனிதம் வாழுது அப்படின்றதுக்கும் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதத்துலேயும் வந்துட்டு உடைந்து போகையில் எங்களையும் யாரும் எந்த விதத்துலேயும் வந்துட்டு என்ன சொல்கிறது குறைவாக வச்சிருக்கையில் அப்படின்றதுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த உதாரணம் இதை விட ஒன்று இருக்காது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 1 வருஷ காலத்துக்கு முன்னம் போட்ட வீடியோ நாங்கள் இப்போ ஒரு 5 மாதத்துக்கு முன்னம் வந்துட்டு அவங்களோட ப்ரொஜெக்டை வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் கொஞ்சம் அதிகமான பெறுமதின்னு நினைக்கிறோம் வந்து. ஸோ வந்துட்டு அவங்களோட எல்லா தேவைகளும் சேர்த்து வந்து மொத்தமாக 10 லட்சம் ரூபா பெறுமதியான ஒரு உதவியை நாங்கள் கொடுத்த ஒரு ஆளுக்கு வந்துட்டு இப்போ தற்சமயம் அவற்றை பைக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு ஓட முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதால் வந்துட்டு அவர் வளர்க்கக்கூடிய அந்த பால் மாட்டிலேருந்து வந்துட்டு எடுக்கக்கூடிய அந்த பாலை கூட கொண்டு போய்ட்டு கொடுக்க முடியாமல் சிரமப்படுறார். அவர்னால அந்த தன்னுடைய வந்து வேலைக்கு கூட போக முடியாமல் சிரமப்படுறார். அதே மாதிரி அவற்றை பிள்ளைகளை வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட ஏற்றிட்டு போக முடியாமல் சிரமப்படுறார். அப்படி என்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 10 லட்சம் ஏற்கனவே கொடுத்த ஒரு ஆளுக்கு கூட வந்துட்டு மறுபடியுமாக வந்துட்டு உதவி செய்ய சொல்லி நாங்கள் வந்துட்டு கேட்ட வேளையில் அதுவும் வந்துட்டு நாங்கள் யாரையுமே வந்து திணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் செய்யுங்கன்னு சொன்ன டைம்லேயும் கூட வந்து எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிரதருக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி வந்துட்டு முன் வந்துருக்குறாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கல. வந்து எப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிட்டோம். ஸோ யார் தான் வந்து முன் வருவாங்களோ தெரியாது அப்படின்னு நினச்ச ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அழைச்சிருந்தாங்க. அந்த அண்ணாவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பைக்காக வந்துட்டு எடுத்து கொடுப்போம். இனி வந்துட்டு எடுத்து கொடுக்கக்கூடியதோட என்றாலும் அவர் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். மறுபடியும் வந்துட்டு கராச்சிகளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு தங்களோட ஒரு சகோதரமாக தங்களோட ஒரு பிள்ளையாக தங்களோட ஒரு தம்பியாக ஒரு அண்ணனாக வந்துட்டு நிறைய பேர் பார்த்து வந்துட்டு அவருக்கு வந்து அந்த காரியத்தை செய்ய முன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கல. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காங்கேயன் அண்ணாக்கு வந்து யாரெல்லாம் உதவ முன் வந்தாங்களோ
அவங்களோட நம்பர் அப்புறம் வந்து பேர் டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து என் ஃபோனில் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரும் காசு வந்து எனக்கு அனுப்ப தேவையில்லை, எனக்கு வந்துட்டு காசு தேவையில்லை, நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு அவரோட போய் கதைச்சி அவற்றை இப்போத்தைய பைக்கின் கண்டிஷனருக்கா போய் பார்த்துட்டு அவரோடையும் கலந்து ஆலோசித்து அவருக்கு என்ன பைக் தேவை அப்படின்றத நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பார்த்து அந்த பைக்குக்கும் நான் ஒரு விலையை வந்துட்டு தீர்மானிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு நான் வந்து கதைச்சி அவ்வளோ பேருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வந்து அவங்க வந்து கால் பண்ணிக்குள்ளே அவங்க நினைக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னால் இது நாங்கள் தனியத்தானே செய்யணும் அப்படின்ட்டு அவங்களால முடிஞ்சதை மேக்ஸிமம் செய்ய ட்ரை பண்ணுவாங்கன்னு. அப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், இவன் ஒரு 10,000 இருந்தால் கூட பரவாயில்லை, உங்களால் அதுதான் முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை தாங்கோ, அதை வச்சு நான் இன்னும் 4 பேரோட கதைச்சி வந்துட்டு அதை நான் அந்த காரியத்தை அவருக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கதைச்சிருக்காங்க. அப்போ வந்து இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ உதாரணமாக வந்துட்டு நாங்கள் எடுக்க போகிற பைக் ஒரு 3 லட்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்துட்டு தனியாக 3 லட்சம் போடுறன்றது வந்து சரியான சிரமமாக இருக்கும். ஈவன் சில பேர் வசதியாக இருந்தாலுமே கூட அவங்க வசதியாக இருக்கிறது அவங்களுடைய இருக்கட்டும் வந்து இன்னும் 4 பேரோட வந்துட்டு சேர்ந்து செய்யக்குள்ள அந்த உதவி வந்து பரவலாக்கப்பட்டு அது வந்து 3 லட்சம் 1 லட்சம் ஆகி 50,000 ஆகி ஈவன் 25,000 ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த 25,000 நாங்கள் வந்து எடுத்து கொடுக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு டைமில் இன்னும் ஒரு ஆளுக்கு வந்துட்டு உதவி தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் அவங்க முதலும் நான் வந்து பெருசாக செய்யலை தானே, இந்த முறையும் நாங்கள் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி கைகோக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்குதுன்னு. சில பேர் வந்துட்டு தங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் ஓகே அந்த பிரதருக்கு வந்துட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வருவாங்க. நாங்கள் வாங்குறது வந்து எங்களுக்கு அழகில்லை. அப்போ உண்மையை சொல்லி வந்துட்டு நாங்கள் செயற்படணும். ஈவன் நேற்று நைட் வந்து ஒரு அம்மா சுவிஸ்லேருந்து அடித்து வந்து கதைக்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து அவருக்கு ஒரு ஆட்டோ ஒன்று இருந்தால் கூட நல்லா இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் உண்மைதானம்மா, அவற்றை அந்த காலோடு அதை வந்துட்டு ஓடக்கூடிய மாதிரி வசதிப்படுமோன்றதும் தெரியாது. அதே நேரம் ஆட்டோன்றது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு கொஸ்ட் ஒன்று முடியும். அதை விட எங்களுக்கு பார்த்திங்க சொன்னால் இப்போ செகண்ட் ஹேண்டாக நாங்கள் ஆட்டோ எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் சில வேலை அதோடய அவற்றை காலம் வந்துட்டு போயிடும். அதால் இப்போதைக்கு அவருக்கு பைக்கே வந்துட்டு போதுமானது. பார்த்திங்க சொன்னால் அவர் வந்து ஆசைப்பட்டது தன் அந்த பைக்கை வந்துட்டு திருத்தி எடுத்தாலே போதுமன். ஆனால் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ அவருக்கு நாங்கள் வந்து அந்த பைக்கை திருத்தி கொடுக்க போகிறது இல்லை, அதே நேரம் அதே மாதிரி ஒரு பைக் எடுத்து கொடுக்க போகிறதும் இல்லை. அதையும் விட அவர் எதிர்பார்த்ததையும் விட பல மடங்கு பெட்டரான ஒரு நல்ல பைக்கை தான் வந்துட்டு நாங்கள் அவருக்கு எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முன் வந்திருக்காங்க. சந்தோஷமான செய்தியாக இருக்குது வந்து அதை போய் நாங்கள் காங்கேயன் அண்ணாவுக்கு சொல்ல போகிறோம். அதே நேரம் காங்கேயன் அண்ணாவையும் நாங்கள் இன்றைய தினம் கூட்டி கொண்டு போயிட்டு அவருக்கு முன்னால் அவர் பிடிச்ச பைக் கொண்ட அவரையே வந்துட்டு சூஸ் பண்ண விட போகிறோம். ஸோ அது வந்து என்ன மாதிரி என்ன விலை அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. வந்து உண்மையிலே வந்து நான் சொன்னான் இப்போ தம்பிகிட்ட கூட அந்த பைக்கின் விலையை பாருன்னு இந்த நினைக்க அதை தான் பார்த்துட்டு படுத்துருக்கான் போல விலையில் கணக்க போல கேடா. தலை சுற்றுற விலையா? தலை சுற்றுற விலையா பார்த்தீங்களா? இப்போ பைக்கின் விலையை பார்த்து அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு அவன் வந்துட்டான். ஸோ நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்பிட்டு வந்து காங்கேயன் அண்ணாவுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸை வந்துட்டு கொடுக்க போகிறோம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடவுளுக்கு மாறி இல்லாமல் நான் சொல்கிறேன். அதுக்காண்டி வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன் ஒரு நாளுமே. பட் இருந்தாலும் நான் திருப்ப சொல்கிற விஷயம் வந்து இந்த உதவி என்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒரு நாளுமே நான் வந்து பிளவிட்டதில்லை. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து வச்ச குற்றச்சாட்டுக்களை ஓகே அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருக்காண்டையும் நாங்கள் மாற முடியாது. பட் இருந்தாலும் ஓகே சில விஷயங்களை நாங்கள் வந்துட்டு மாற்றிக்கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் வந்து டிசைட் பண்ணிருக்கிறேங்க யார் தான் உதவி செய்கிறதா இருந்தாலும். இப்போ அவங்க வந்துட்டு சொன்ன விஷயம் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உதவி செய்கிற காசு எனக்கு வரக்குள்ளே நான் ஒரு கொஞ்சத்தை எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிறகு வந்துட்டு எனக்கு வரக்குள்ளே எந்த அக்கௌண்ட்லேருந்து அதுக்கு ஒரு 1000-2000 வட்டி வந்து அதை நான் எடுக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அதால் வந்துட்டு எதுவுமே வேண்டாம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காங்கேயனோட பைக்குக்கு ஒரு 4 லட்சம் ரூபா ஒரு 5 லட்சம் ரூபா கூட முடிய போகுதுன்னு சொன்னால் அந்த 4 லட்சமோ 5 லட்சமோ வந்து யாருக்கு போகுதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால்
காங்கேயன் அண்ணாட அக்கௌண்ட்டு தான் போகுது. ஸோ காங்கேயன் அண்ணாவே கூட்டிகிட்டு போய் அந்த காசு எடுத்து காங்கேயன் அண்ணாக்கு அந்த பைக் எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ முழுக்க வந்துட்டு இதை சேவையாக நாங்கள் வந்துட்டு செய்ய போகிறோம். வந்துட்டு எங்களுக்கு யாருமே எது விதமான டிரான்ஸ்போர்ட்டுக்கோ என்னத்துக்குமோ எதுவுமே வந்துட்டு யாரும் தரப்போகிறதும் இல்லை, நாங்கள் கேட்க போகிறதும் இல்லை, அதில் குறையும் இல்லை. முழுக்க மனசார சந்தோஷம். ஏன்னு சொன்னால் கடவுளேன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே நீங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உருவாண்டாலும் தாரிங்கன்றதான் அர்த்தம். வந்து உங்களோட சப்போர்ட் அதுவே எங்களுக்கு போதுமானது. நாங்கள் மனமாற நாங்கள் எங்களோட செலவு வந்துட்டு செலவழித்து அவங்களுக்கான அந்த சேவையை வந்துட்டு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் நன்மையாக வந்துட்டு அமையும். இனிவரும் காலங்களில் இருந்தாலும் அப்படியான குற்றச்சாட்டுக்களை யாரும் முன்வைக்க வராங்கன்னு சொன்னால் அந்த டைமில் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து எங்களோட வீடியோ பார்த்தவங்க கூட வந்துட்டு கதைச்சிருக்காங்க, ஓ இவங்க சிலவெல்லாம் அப்படி செஞ்சுருக்க கூடும்னு சொல்லி. ஸோ இனிவரும் நாட்களில் என்றாலும் அவங்களுமே வந்துட்டு இல்லையடா அப்போ அவன் என்ன எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த பொடியன் அவன்கிட்ட கொண்டு தான் நான் காசையை போய் அவனை தான் நான் கூட்டி கொண்டு போய் காசு இல்லாமல் எடுத்து வேண்டி கொடுக்குறான், இதுக்கு அப்புறம் என்னடா அவனை சந்தேகப்படுறேன்ட்டு அப்படி என்றாலும் ஒரு கதையை வந்துட்டு கதை கெடும் என்று சொல்லி நாங்கள் இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்துருக்கோம். அதுபோக வந்துட்டு நிறைய பிரச்சனைகள். ஸோ வந்துட்டு பிரச்சனைகள் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து முழுக்க நன்மைகள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு கிளம்புவோம். நீ வா அதில் யோசிக்காதவா, கிளம்புவோம். அடே இப்போ வந்து என்ன சொல்கிறது, வந்து இங்கேருந்து விளக்கிட்டு நாங்கள் வந்து போகிறோம். காங்கேயன்னா கூட்டிகிட்டு போய் பைக் காட்ட போகிறோம். அதான் பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்க போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாளைக்கு செகண்ட் ஹேண்டாக பார்க்குறதா புதுசாக பார்க்குறதா போகுது 3:30க்கு மேலாம் போகுது. 3:30க்கு மேலே. ஆனால் அவருக்கு வந்து அந்த ஆமைக்குட்டி மாதிரி இருந்தோண்டு போய் போகிறது தானே இல்லை ஏன்னா ஏன்னா அவருக்கு வந்து கிக் பண்ணுறது வேணும். அப்போ என்ன செய்வோம், ஓட்டோ கியர் மாதிரி தான் ஏதாவது ஒன்று எடுக்கும். என்ன எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு சஃபாரி, ஸ்கூட்டி, ப்ளஸர், டியோ அந்த அந்த லைனுக்குள்ளலாம் பெறும். அந்த லைனுக்கு வாங்க போனால் அந்த லைனுக்கு போயிடலாம். டியோ அந்த லைனுக்கு சவாரி லைனுக்கு போய் பார்ப்போம் இருக்கா சவாரி புதுசு லைனுக்கு போகிறோம்னா கொஞ்சம் சிக்கல் பாடத்தான். ஆனால் உண்டுடா சவாரி வந்து புதுசாக இருக்கக்கூடாது ஏங்களா. இப்போ சவாரி புதுசாக போகிறா 2.5 லட்சம் 3 லட்சம் பெறும். நுழம்பு அது புதுசாக இருக்கக்கூடாது, காசனியமாக கூட. டேய் ஸ்டார்ட்லையோ சவாரி இங்கே வந்த முட்டையே முதலாக எடுத்து எங்கட அக்காடா 65,000 ரூபா. ஓகே தம்பி, இதில் ஒரு மோட்டர் பைக் கம்பெனி ஹீரோண்டா இதுக்குள்ளே இறங்கி சாதாரணமாக விலையை கேட்டுண்டு போவோமா? என்னத்தின் விலையை சொல்லாப்போ அந்த ஆட்டோமேட்டிக் கியர் பைக்குகள்கிட்ட விலையாக இருக்கா? அதுகள் வரானோ? இங்கே அதுகள் வராது. எது வராது இதில் லாஸ்ட்டு வந்து இந்த ஹீரோ இது அண்ணடா அந்த இருக்கு நம்மளுக்கு ஸ்கூட்டி டியோ டியோ அந்த ஐட்டம் இருக்கு. ஓ இல்லை நான் சொல்கிறேன் என்னண்டா அக்கினி ஒருக்கா போய் டியோன்ற விலை என்னென்னு கேட்டுன்னு வரையா? டியோ ஹீரோ இல்லையா கொண்டா பைக்கு. இப்போ அதான் பிரச்சனை ஹீரோ. சரிடா அந்த இருக்குண்ணா அந்த இந்த இந்த எந்த என்ரோக்கா என்னது ஒருக்கா கேட்டுட்டு வா. எல்லாம் பொம்பளைலாம் கிடக்குது, நான் வரையிலன்னா இந்த வீடியோ எடுக்கல அதான் அப்படி மக்கள் யோசிப்பா என்னடா எனக்கு அந்த சோதனைன்னு. அதை பட்டனை பூட்டினா தான் மனுஷர் மாதிரி இருக்கும் அந்த மைக்கை கொலை போட்டு அந்த லுக் கொண்டு வரா என்ன லுக். அப்போ திறந்து விட்டு போகணும் எல்லாத்தையும். குதிரை கொலினா நீ காய்க்கிறது காயடா இப்படி நில்லு அண்ணா எவ்வளோ அண்ணா அப்படியே ஒன்று எல்லாத்தையும் இந்த விலையம் கேட்டுண்டா அந்த ஆட்டோமேட்டிக் இறந்தியா கேட்டு வாரா. இங்கே இந்த தொங்கல் நிற்கலாம் அதாவது இங்கே இந்த இதில் நிற்குது வெளியில். என்ன வாரம் போட்டு வெட்டியோட வா. ஐ கேன் ஃபீல் யூ மேன், கோ. இப்போ நீ இது கடக்கையில் நிற்கல, நீ யோசிக்கிற. இல்லை அந்த ஸ்கூட்டி பாக்கிற டைப் பாக்கில் கேட்டுவார் எவ்வளோ விலை அந்த 5 ஆள் நிற்கிற என்ன விலையை கேட்டுவார். அண்ணா இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன மாதிரி போகுது?
இது வந்து 8,39,900. இதா சாரி 8,29,900. 3 விதமான மாடல்னா என்ன மாடல்? இது வந்து 125 இது 110. இதெல்லாம் வந்து 7,14. எனக்கு 7,14. இது 8. இதில் ஒன்று சேம் பைக் தானே என்ன? இது வேறு இது வேறு. இது 110 இது 125. 125. மஞ்சள் இதுவும் 1. 128 போகுது. நன்றியா? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 7 ரூபா வரும் போல வேணா ஊசு பாப்பா அக்கனி சிரிச்சாண்டா 7 ரூபாய்க்கு மேலே 125 8 போகுதா? 110 7.25 போகுதா? 7.25 போகுதா? எங்கே போகுதா? நெல்லிடி பாருங்க. இங்கே இங்கே எவ்வளோ ஆகுதா? சேடப்பா போகுது. அடே 110 அந்த சிசியா அது 7 ஆகலாமா? ஆமாம் 125 8 புதுசு. அடுத்து 3 மாடலே இருக்குதா? வேட்டா அந்த அதை விட குறைவானும் இல்லையா? நீங்கள் சொல்கிற கேட்டுருக்க மாட்டீங்க. கேட்டுறேன் நான் வந்து இந்த மாடல் எல்லாம் ஒரு சேம் மாடல் தானே ஒவ்வொன்று நீ அதோட வேறு பைக் இல்லை எல்லாம் ஒரே மாடல் தான். ரெக்கார்ட் இருக்குது தான் எனக்கு ஆச்சு இருக்குது அதான் எல்லா பைக்கும் ஒரே மாடல் தான் வேறு டிஃப்ரெண்ட் பைக். நீங்கள் வந்து இதை விட குறைவாக உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்க. இதை விட குறையாங்கிற அடிச்சு போட்டுறாங்க. வேற பைக்கில் கேட்கறதுக்கு எல்லாம் சேம் பைக் தான் இருக்கு. வா இங்கே வா வேறு இல்லை போ. எப்படி ஆளு தெரியாது ரெக்கார்ட் இருக்கு எல்லாம் சேம் பைக் தான். அண்ணன் வண்டி இதில் வந்து அப்படி வேற ஏசியில் ஓடுறேன் எனக்கு. மற்ற இப்போ இது ப்ளஸர் ஸ்கூட்டி இப்போ வரத்தில்லை தான்டா புதுசு. மற்றது அந்த நான் சொல்கிறேன் வந்து இவர் எங்கட பீட்சா கடை என்ன சொன்னேட்ட இந்த ஒரு முட்டை மாரி கொண்டு வந்திக்காங்களா ரிங்கோலோட கஞ்சாமாண்டு 3 லட்சம் என்னமோ உண்டு முட்டமாயாமா என்ன நாளைக்கு பெட்டி ரோடு பெட்டி தான் முட்டை மாதிரியா பெட்டி தான். அதுதான் ஜாமா அதானே இது அந்த உங்களோட விட்டு இருந்துச்சு அதோட அது எப்படி ஜாமா பிள்ளையே இல்லை அது அது பழைய மாடல் இல்லை ஆனால் அதை தான் மாடலாக ஓடித்துக்கிறாங்க கொழும்பு சைடு. சிங்கள பொடியல் இல்லை அதில் வந்து 2-3 மாடல் வந்துருக்குது. பட் இதுக்குள்ளே இங்கே ஒரு பைக் கடை வண்டிக்கிறேன் கிக்கர் இல்லைண்ணா அது சரி கிக்கர் சரியில்லை ஆட்டோமேட்டிக் இருக்குன்னு தானே இந்த சாமன் முட்டை ஒன்றைக்கு வருவான் இங்கே கடா பராவன் 45-49 டிவிஎஸ் கம்பெனி டிவிஎஸ் தான் இருக்கும் ஐட்டம் கொடு இது என்ரோக் இது சாமான் பில்லடா இது முட்டை தம்பி வாங்க வேண்டாம் என்னடா வெக்கப்பட்டீங்க வாங்க வேண்டாப்பா என்ன ஆக்கினாப்பா ஏங்க கண்ணாடி வராதோ என்ன அப்ப நீங்க எல்லாம் இப்ப இந்த கடை எவ்வளவு நம்பியங்க இல்லை எங்களுக்கு அந்த கிக்கர் இல்லாத ஓட்டோ கியர் இந்த மாதிரி சாமான்கள் நிற்குது உங்கள் ஆள் இல்லை இல்லையாண்ணே இது எவ்வளோ இப்போ இது என்ன விலையா எவ்வளோ 3,99 இப்போ என்னடாப்பா வீடியோ கண்ட பில்லனை கண்டா ஓடுறாங்களே ஏன்டாப்பா இங்கே 3,99 ஏண்டா உண்டவளா இது வந்து தும்பி தான் இது வந்து சத்தம் வந்து இது தும்பிலையும் பெரிய தும்பி ஏனடா தும்பி சத்தம் இல்லை இது இது புதுசு 3,99 3,99 4 ரூபா இது 4 ரூபா இதே 4 ரூபாண்டா இதே எவ்வளோ ஐயா புரியண்ணா நீங்கள் கேட்குறீங்களா அப்புறம் 4 ரூபா எங்களை விலை அந்த இப்போ வரும் 6 இது 6,99 7 சொல்லுங்க இது 4 சொல்லுங்க இது 6,99 இது 7,49 இது பெட்டியே இதுக்கும் பெட்டியில தான் பெட்ரோல் பைக்கா இது ஃபுல்லாக இப்போ எலக்ட்ரிக் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் 75 கிலோமீட்டர் இது சரி வராது
அப்போ ஆளுக்கு தானே சரி சாமான். ஆனால் இதை பார்க்க பாவமாக கிடைக்குதா? ஆ சிங்கம் தனியே நிற்கி. ஆனால் பைக் எப்படி ஒன்று நிற்கல. இது ஓகே, இது பரவாயில்லை. ரோட்டை எத்தனை மொத்தம் 80 ஸ்பீட் 65 பெட்ரோல் வேலை செய்யும் என்ன செல்ஃபா தான். இது 399. இதில் வேறு இந்த விலை குறைஞ்ச மாடல்கள் இல்லையா இதில்? இப்படி தான் கேட்கணும் கடை வழியாக போனால். ஒரு பக்கம் போனால் கேட்குறேன் வேற மாதிரி என்ன. அப்போ நீங்கள் என்ன அப்புறம் பக்கம் இல்லை ஆக்கணும். சரி அப்போ வரோம். அது ஒரு 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 கால் எல்லாம் ஒரு அண்ணன் ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுக்குறாக்கு. அப்போ அவருக்கு வந்து அவர் கிக் பண்ணலாம். அது செல்ஃப் ஸ்டார்ட் தான் போகணும். அப்போ மற்றது அந்த அது கொஞ்சம் பட்ஜெட்டும் கூடவாக கிடக்குது. இப்போ கொஞ்சம் கணக்க பிரச்சனை ஆளையோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு வாரம் அப்படி இங்கே வரணும். ஆள் வேற கணக்காக இருக்கும். நீங்கள் மூத்த கழிட்டு நில்லுமா சரியா? ஓ பாருண்ணா காங்கேயனாக்கு பெரிய ஒரு இன்பதிர்ச்சியாக இருக்க போதுன்னு தெரியுமோ. 80,000 ரூபா காசுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறதுக்கே மாறி கடன் கேட்ட ஆளுக்கு 3-4 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபாக்கெல்லாம் கடையில் போய் புது பைக்கு விசாரிக்கிறாங்கன்ற வீடியோ பார்த்தா காங்கேயனாக்கு நித்திரையும் வராது. ஒன்று இல்லை, ஒவ்வொரு மனுஷட்டையும் நேர்மைக்கு கிடைக்கிற பரிசு தானே. அதனால் இப்போ கூட எனக்கு எவ்வளவு வரும் மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 7-8 பேரோட கதைச்சி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். அவையில் ஒரு பைக்கை பார்த்து போட்டு நான் இவரோடையும் கதைச்சி போட்டு அவையோடையும் கதைச்சி போய் இப்போ என்னென்றால் இந்த நுழம்பை வந்து 4 லட்சத்துக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறது தம்பி உண்மையிலே ஒரு சரியில்லாத டிசிஷன் தான். என்ன தான் புதுசாக இருந்தாலும் அது நுழம்பு தான்டா. இப்போ 4 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் ஒரு ஈவன் டியோ கூட எடுக்கலாம் செகண்ட் ஹேண்டா. ஓ ஆனால் என்ன கொஞ்சம் மினக்கடும். மற்றது ப்ளஸரியும் பெறும். இதுவே புது சண்டைக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு வேணா அசையாமல் நிற்கும். ஆனால் என்ன தான் நுழம்பு தான்டாப்பா. இனி ஒரு டியோ ப்ளஸரை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு கைக்கு அக்கா கூட வேணா ஒரு லைசன்ஸ் எடுத்து போட்டாவா கூட ஓடலாம் இல்லை வேணா. அப்படி பல விதங்களில் நாங்கள் யோசிக்கலாம். இருந்தாலும் ஒருக்கா அவரையும் போய் கேட்போம் என்ன மாதிரி அவற்ற முடிவு அப்படி இருக்கிறது கேட்போம். கேட்டு போட்டு செய்வோம். இன்றைக்கி காங்கேயன்ன்ற முகத்தில் பார்க்கலாம் சந்தோஷத்தை. ஆனால் அவர் எங்களோட வீடியோ டெய்லி பார்க்குற ஒரு ஆளாக இருந்தால் அன்றைக்கு வந்து சின்னவன்கிட்ட போய் நிற்க ஒரு 2-3 கோல் வந்தேன் எனக்கு. அந்த கோலில் நான் வந்து காங்கேயன்ன்ற பைக்கை தான் கதைச்சான். அவையிலும் பைக்குக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொன்னவே. அதை கேட்ட உடனே ஆள் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கும் என்னண்டு சாமான் எப்படியும் பெரும் போலான்னு கிடக்கண்டு. அக்னி என்ன சொல்கிறேன் அதுதான் நான் நினச்சேன். அதான் வீடியோ ஃபுல்லாக அது நம்ம ஸ்டார்ட்டில் கதைக்கல நடுத்துலாங்க ஃபோன் வந்தாங்க காய்ச்சல். ஓ அப்போ அப்படி ஒன்றும் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே நம்ம சர்ப்ரைஸாக செய்ய நினைக்கிறது சந்தோஷம் தானே. ஆனால் இன்னும் உண்டு காங்கேயனாக செய்கிற உதவியை பார்த்து ஊருக்கே இருக்கிற சில 1-2க்கு பொறாமையும் பெறும். வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு. அப்போ அப்படியான இடத்துல தான் நாங்கள் அவரை நல்லா கொண்டு வரணும், நல்லா மாற்றணும். விளங்குதா? அதாவது வந்து அவர் அந்த காலை இல்லாமல் நடந்து அந்த காலையிலோட திரிஞ்சு மாட்டுக்கு பின்னால் அலைஞ்சி போய்க்குள்ளே வந்து பார்த்து சந்தோஷப்பட்டான் இல்லை சாதாரணமாக ஓகே அப்படின்னா இணைச்சொரு ஆக்களுக்கு அந்த வாழ்க்கை நல்லா வர்றது தான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செருப்படி. யாருக்குண்டா அவரை பார்த்து பொறாமப்பட்டவங்களுக்கு. அதே நேரம் வந்து நேற்று வந்து கதைச்சி ஒரு அம்மா அவரால் வந்து சொன்னாடாப்பா அவள் வந்து இந்த ஆட்டோ கதை அதையால் தான் அவர்கிட்ட வீட்டையுமே கொஞ்சம் இன்னும் பெட்டராக செஞ்சு கொடுத்தா நல்லமண்டு. அப்போ என்ன காரணம்டா இந்த அவைண்ட அந்த ஒரு இது நேர்மையும் அந்த ஒரு சுபாவமும் பிடிச்சிருக்குறாப்பா அவங்களுக்கு. இப்போ இருந்தாலும் நாங்கள் ஒரு அடிப்படையான சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது என்னை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வேறு ஆக்களுக்கு தான் செய்வோம். அவருக்கும் நாங்கள் பைக் எடுத்து கொடுத்துட்டோம்டா அதுக்கு பிறகு அவர் எங்கள்கிட்ட எதுவும் கேட்க போகிறதும் இல்லைடா. ஸோ நாங்கள் இப்போ காங்கேயன் வீட்டுக்கு கிட்ட போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. ஓகே நாங்கள் இப்போ காங்கேயன் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வந்து இணைச்சது காங்கேயன் அலுவல் முடிச்சு கொடுத்துட்டோம்னு சொல்லி ஏதாச்சும் திருப்பி வந்த இடத்துல திருப்ப ஒரு உதவி திட்டம் உண்டு பெரிய அளவில் காங்கேயனாக்கு மறுபடியும் போகுதுன்ற வகையில் சந்தோஷம். இங்கே கொஞ்சம் விளத்தி விட்டிருந்தா காணும் எனக்கு. எஸ்கே விளக்கணும் கூப்பிட்றான்.
அவர் முக்கியமான விஷயம் ஒன்று அப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ வந்து 7 மணி சொன்னால் அது ஒரு தனி வீடியோவாக நாங்கள் செய்கிறோம். அப்படி என்றால் மேபி அந்த அக்காவை போய் மீட் பண்ணியோ இல்லாட்டி அவரோட கதைச்சோ என்னவோ செஞ்சு நாங்கள் ஒரு தனி வீடியோ ஒன்று வந்து போடுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டோம். டிக்கெட் போட்டு தந்திருக்கார் லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள். ஸோ அவரோட நான் கதைச்சி போட்டு அவர்கிட்ட டீட்டெயில்ஸையும் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன்னு பிரச்சனை இல்லை. வட்டவர் அவர் வந்து விரும்பியிலே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வந்து ஷேர் பண்ணுவோம். அது நாங்கள் செஞ்சே ஆவோம். இது வந்து எனக்கு வரவும் இல்லை ஒன்றும் இல்லை. அவர் தான் டிக்கெட்டே போட்டு அனுப்பினார். அந்த டிக்கெட்டு தான் நான் அவருக்கு அனுப்பினேன். அதை சொல்லுவேன். அப்போ அதுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொடுக்கும். எனக்கு இல்லை அந்த அக்காவுக்கு திருப்பி நாட்டுக்கு வந்துட்டாண்டு வாண்டாடி அக்கினி எப்பயும் ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளடைக்குள்ள ஒரு நல்ல முகம் தான் முதல் விடுறோம். அது போன கேமராவில் பிடிக்கிறேன். வேறு ஒரு பார்த்து தான் இருக்கு. அண்ணன் நே காணுமோ உங்களோட நேக்கு உங்களுக்கு முன்னா ரீர சரியில்லை சும்மா ரீர மாதிரி ஒரு ஆக்ஷன் விடுமா. இது என்ன ஒரு மேஷம் ஒன்று இறக்கி இருக்கிறீங்களோ புதுசா? ஓகே. என்னென்றால் என்ன விளக்கம் பைக்கையும் பார்த்தீங்களோ? பார்க்கலையே. பார்க்குறேன்டா என்னென்னு பார்ப்பீங்க கண்ணாலான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் சொல்லித்தான் பார்க்க என்ன ஐடியாவில் என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் பார்க்கலேருந்து? இல்லை பார்க்குற நேரம் சொல்லித்தான் பார்க்கணும். இப்போ என்னென்றாலன்னு இப்போ நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, இப்போ உங்களோட பைக் வந்து திரும்ப செய்கிறன்றது சாத்தியப்படாது. அப்போ நாங்கள் ரெண்டு வீடியோவில் காய்ச்சானு இப்போ பார்க்க போனால் சிலத்துக்கு என்னை விட உங்களில் விருப்பம் கூட வந்துட்டப்பா. உங்களோட முகத்தை அந்த வடிவேல தான் கேட்பாந்தேமே எப்பட்றா என்னதான் செஞ்சாலும் ஒன்றுமே செய்யாமல் அந்த முகத்தை வச்சுருக்கேனே அது அப்படி ஒரு முகத்தை நீங்கள் வச்சுக்கிய. அப்போ சனம் வந்து ரெடியாக இருக்குது. நான் கதைச்செலவில் அதாவது உங்களுக்கு வந்து பைக் கொண்டு எடுத்து கொடுக்க சொல்லி சனம் வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் நான் ரெடி இல்லை. ஏன் உங்களுக்கு எடுத்துருவோம்? இப்போ பால் எடுத்து பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கு மாறியல் பால் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் கொண்டு வரக்கோ பார்த்தியில எப்படியா கதைக்க பழகிட்டு பார்த்தியா கட்டத்தை கொடுக்கு விடாக்கணும். இப்போ பால் எடுத்து போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் கணக்காக வாரியல்ன்ட்டு அப்போ ரெண்டே கூட நான் கொடுத்து விட்டேன் பால். எங்கே கொடுக்கும் பால்? இப்போ உங்கள் வெள்ளை அங்கே போகணும். ஆளை கொண்டே காரில் கொண்டு இறக்குவோம் கொடுத்துட்டு பஸ்ஸில் டம்பரேக்கா பிடிச்சோமே. ஏன் அப்புறம் இஞ்சால வந்து கரைச்சல இஞ்சால பஸ் இல்லை அது ஒன்று கரைச்சல. ஏன்னா நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போகணும் அது ஒன்றாக்கும். இப்போ என்னெண்டா உங்களுக்கு வந்து என்ன பைக் சரி வரும்? உங்களுக்கு கியர் சரி வரா இல்லோ அதை பற்றி விடு. இப்போ உங்களுக்கு இப்போ கியர் மூலம் நீங்கள் என்னென்ன ஓடுவீங்க? ஓடுவேன் பானம் இல்லாமல் ஓடு. கியர் என்ன அது உங்கள் எங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கா நீங்கள் போடுவீங்க. ஆனால் என்னத்தை சொன்னாலும் ஒரு ஒரு அந்தரமான ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தானே இல்லையோ? இது வந்து இப்போ இப்போ ஆளுக்கு எடுத்து வைக்கணும். இப்போ அந்த பட்ஜெட்டு இப்போ லோ பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு கியர் வராது. 2 பக்கம் பின்னு கொண்டு தட்டு தான் இருக்குது. இப்போ சில வைக்கு ஒரு கியர் முன்னுக்கு மட்டும் இல்லை தூக்கும் தூக்கும் 3 நாள் தூக்குறது இல்லை. நீங்கள் தான் இல்லை சொல்கிறேன். முந்தைய பக்கம் 2 பக்கம் கியரு பழைய வாய்க்கே தான் முன்னுக்கு பின்னுக்கு இருக்கும். அப்படியே சொல்கிறாங்க. அது வந்து தட்டுற மட்டும்தானே விளாங்க அண்ணன் கொரோனா இல்லை இருங்க என்ன அப்போ போ அரே இப்போ உங்களை என்ன பைக் என்ன இப்போ நான் அப்படி அதுக்காண்டியில் நான் கேட்குறேன். இப்போ நுழம்பு இருக்குது தானே அதாவது நீங்கள் ஓடி தெரிஞ்ச என்னண்ணா இப்போ அந்த நுழம்பு இருக்குல்ல அந்த பைக்குன்னா புதுசு 4 லட்சம் போகுது. அது புதுசு 4 லட்சம் போகுது. அப்போ 4 லட்சம் ரூபாய்க்கு அந்த பைக் புதுசு எடுக்கிறதுன்றா உங்களுக்கு சம்மதமோ? அதை எடுத்து என்ன அது அதான் பிரச்சனை வந்தாலும் அது சால்வ் பண்ணுவோம் இல்லை தள்ளி கிள்ளியும் சால்வ் பண்ணிடல ஸ்டார்ட் பண்ணிடல. அப்போ உங்களுக்கு கியர் மாடல் கியர் ஜாய்க்கலன்னு சொன்னாலும் அளவு சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணிக்கொண்டு அதான் இதோட தான் உலாஞ்சி கலைச்சி போடுனேன் இந்த சைக்கிளோட கியர் தள்ளி. உங்களோட மோட்டர் சைக்கிள்கிட்ட கட்ட கடைக்க கொண்டுறாங்க தம்பி என்ன
அதை விடுவோம் நாங்கள், அதை மறப்போம். சரிதான், படையப்பா படத்தில் சொன்ன மாதிரி அதை பற்றி இனி மறப்போம் நாங்கள். இப்போ நான் என்னென்றால் உங்களுக்கு நுழம்பு வந்து 4 லட்சம் ரூபா காசு. இப்போ புதுசாக எடுக்கிறேன்னு சொன்னால் நுழம்பு 4 லட்சம் ரூபா எடுக்கிறா நீங்கள் வேணா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கே சும்மா நுழம்பு நுழம்பு எடுக்கலாம். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, இப்போ டெங்கு நுழம்பு இல்லாட்டும் சும்மா மலேரியா நுழம்புனா எடுக்கலாம் வேணா. என்ன செய்வோம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்வோம் சொல்லுங்கள். சிரிக்கிறியாலும் இல்லை, கதைக்கிறியாலும் இல்லை, அக்கா என்னக்கா இது? அக்கள் வந்து என்ன எதை சொல்கிறதே யோசிக்கிறீங்களா? அப்படியா? இப்போ நான் பார்த்தா ஒரு பொம்பளை மோட்டர் சைக்கிள் மேலே எடுத்தா அக்காவும் விடுவா இல்லை என்ன என்ன அப்படி செய்யலாம், என்ன அப்படி செய்யலாம் இல்லை. ஒரு லேடிஸ் பைக் மேலே எடுத்தா அக்காவும் விடுவா, அப்படி செய்யலாம். ஆனால் இப்போ இதில் உள்ள என்ன பிரச்சனை என்னண்டா, லேடிஸ் பைக்கில் வந்து தெரியும் தானே, பெண்கள் தான் கண்கள்ன்ற மாதிரி அங்கே தொட்டாலே விலை குறைஞ்சதே 7 ரூபா போகுது. 7 லட்சம் போகுது புதுசு, 8 லட்சம் போகுது அடுத்த இன்னும் ஒரு மாடல். என்ன அவருக்கு இல்லை உங்களுக்கு சேர்த்து தானே, அப்படி என்ன பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் பரவாயில்ல, அவ்வளோ விலைக்கு தேவையில்லைன்னு. அதை விட இப்போ நாங்களும் ஒருத்தரோடையும் கதைக்கல. மற்றது உண்மையிலேயே வந்து எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நாங்களும் போகணும். ஏன்னா இப்போ நீங்கள் நிற்கனா இருந்து என்னத்தை அதுக்கு சொல்கிறோம் ஐயா, உண்மையாக வயசுகள் போட்டு தான் என்ன தெரியுந்தான் உங்களுக்கு. அப்போ காலும் மேலே என்ன செய்வோம், நீங்கள் சொன்னால் செய்யலாம். நீங்கள் பைக் கொண்டு பார்த்து எனக்கு சொல்ல போறீங்களோ இல்லாட்டி நாங்கள் பார்க்குறதோ பொறுப்பாருனோக்கோ ஒன்று ராசா அடிச்சுக்க போடா பைக்கை. உங்களுக்கு கியர் மாடல் ஓகேயோ? இதான் பேச்சு இல்லை. ஆனால் பொறுங்க, கியர் மாடலை விட எனக்கு தெரிஞ்சு இது நல்லாமே. என்னென்றால் பொம்பளைகிட்ட சைக்கிள் என்றால் நல்லாமே. என்னென்றால் அக்காவும் சும்மா இது வழிய பிள்ளைய ஏற்றிறக்க கடை தெருவுக்கு போயிட்டு வருவேன். காலட்டுமாக்கா உங்களுக்கு கேட்டா அதுதான் பார்த்து பிரச்சனை உண்டு. மற்றது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுல்ல இவட்டு, அப்போ அது தாங்க ஓப்பன் இருக்கா? நீங்கள் சொல்லுங்க, ஒன்று உங்களுக்கு நீங்கள் ஓடின மாதிரி நுழம்பு எடுப்போமோ அல்லாட்டி கியர் மாடல் எடுப்போமோ செகண்ட் ஹேண்டாக பார்த்து, அல்லாட்டி ஒரு லேடிஸ் பைக் மாதிரி ஒன்று எடுப்போமோ, எது உங்களோட சாய்ஸ்? எனக்கு இந்த பொம்பளையால் ஓடுறனா இவாவும் மூடுவா. நாளைக்கு உங்களுக்கு ஏது மாதிரி பேச்சுனாலும் அவள் ஏற்றிடக்கூடிய மாதிரி இருக்கும். பாப்போம். இது வந்து அங்கே சந்திரிக்காண்ட காலத்தில் நிவாரணம் கொடுக்க பாவிச்ச புத்தகம். அப்போ மற்ற உள்ளுக்கு விஷயம் கிடையாது. என்ன பேங்க் இது, அதை பார்க்குறதுக்கு கவர் பண்ண மேடம். பீப்புள்ஸ் பேங்க். சரி, இப்போ இதாட்ட பேரில் நடக்கு. நீங்கள் எதுவும் லோன் எதுவும் எடுத்துருக்கீங்களோ? என்னதில்லை உங்களோட பேரில் எதுவும் பேங்கில் வெட்டக்கூடிய பேங்கில்? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. இதில் அப்போ வேறு எங்கேயும் கிடக்கு? வேறு எங்கே பிஓசியில் ஒரு ஆளை சைன் பண்ணி விட்டுறேன். ஒரு ஆளுக்கு பிணைக்கு சைன் பண்ணி அதால் உங்களுக்கு தெரியுமே, துணைக்கு போனாலும் பிணைக்கு போகக்கூடாது. யார் சொன்னாலுங்க உங்கள்னு சொன்னால் எனக்கு எவ்வளோங்க அது பக்கத்துலன்னு சொன்னால் தான் எவ்வளோங்கம்மா இருக்குன்னாரு. அக்கா ஒரு தெரியாத ஆக்கலண்டா பரவாயில்ல, ஒழிச்சு நின்று கதைக்கலாம். எத்தனை தரம் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆள் இன்றைக்கு உங்களுக்காண்டி நேற்று நித்திரா முடிச்சு போன் காய்ச்சி இங்கே இந்த கண்ணை பார்த்துனீங்களோ 3 மணி இது படுக்கு யார் நீங்கள் அது என்ன தெரியும். அப்போ நீயே தான் அப்போ நீ ஆடாது அப்போ உங்களுக்காண்டி நாங்கள் அவ்வளோ முயற்சி செய்யக்குள்ள நீங்கள் வந்து அந்த மைனாவும் பெண் குயினும் மாதிரி அங்கே ஒரு அழிஞ்சு ஒரு ஆள் நின்று காய்ச்சி ஒன்று இருக்கிறது. ஏன்னா என்ன நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இவாக்கு உண்மையாக காசு ஒன்றும் கொடுக்கக்கூடாது தெரியுமோ? இந்த பார் புறம் பார். ஆனால் உண்மையாக ஒரு 70,000-80,000 ரூபாய்க்கே ஒரு செகண்ட் ஹேண்டா பைக் கொண்டு எடுக்கிறதுக்கு காசு நீங்கள் மாறி தர சொன்ன ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி சனம் எடுத்து அவருக்கு ஒரு நல்ல பைக் கொண்டு எடுத்து கொடுங்கொண்டு சொன்னதை கேட்டு எனக்கே சாடையாக பொறாமல் வந்துட்டேன். என்ன நினைக்கிறீங்களோ ஏன்டா கவிதா நானே வெளிக்கிட்டு இப்படி மாடு மேய்ப்பேன். ஆனால் மற்றது உங்கள்கிட்ட இப்போ எத்தனை மாடு நிற்குது? என்னட்ட 4 நின்றது. என்னோட மேற்கன 3 நின்றது. நீங்கள் அவட்டோட 4 கண்டு குட்டி ஒன்று சின்ன கண்டு.
பாரு இப்போ மொத்தமாக எடுத்து நிற்குது மாடண்டா இப்போ நான் கேட்க 4 கண்டோ இதோ இல்லை மொத்தமா நீங்கள் வந்து கண்டை விட்டெல்லாம் சொல்லப்படா சரியா அவா சொன்ன மாதிரி எங்களுக்கு பெருசாக வேணாம் தம்பி 4 பக்கம் சுற்றி 4 வெல்ப்பு எல்லா அறைக்கும் ஒரு வெல்ப்பு அவ்வளோ காணுமெண்டு அதான் வயரிங் வீட்டுக்கு அப்போ சொல்லுங்க 4 மாடு கண்டுபிடி 5 புறம்பேர் குடும்பத்துல உங்களோட குடும்பத்தில் எத்தனா நீங்கள் சொல்லிக்கல நாங்கள் 2 தான் பிள்ளைகள் 3 சொல்லிக்கல 5 மொத்தம் 5 அப்போ மொத்தம் இப்போ 5 மாடு நிற்கிது 5 காணும் உங்களுக்கு ம் காணும் என்ன 5 முறை 3 வருஷத்துல 9,000 வருஷத்துல டேய் ஆக்களே ஒரு வருஷத்துல 5 ஆறாங்கட்ட அந்த மட்டக்களப்பில் வாக்களே அண்டைக்கு ஒரு பொம்பளைக்கு 5 பிள்ளைகள் பிறந்துக்கப்பா 5 ஆம்பளை பிள்ளைகள் என்டே டாசா புற என்ன ஆனால் 5 பேரும் ஒரே மட்டத்தில் வளர்ந்தாங்க ஆனால் சுகம் இல்லையக்கா ஒரே ஏரியா வளர்த்து விட்டா வளர்த்த தானே விளங்குது ஆனால் ஒரு கூட ஒன்று அடித்து வளர்த்தான் இல்லை ஏன் சொல்லாப்பம் சோழி இல்லை ஒரே மாதிரி வளர்க்கலாம் வேணும் இல்லாட்டி குழப்படி செய்வாங்க சரி நான் வந்த விஷயத்துக்கு ஒரு மணி அப்போ உங்களுக்கு மாடு காணும் தானே ஏண்ணே என்னென்ன நீங்கள் இப்படி கேட்டால் நான் ஓமன்ட்டு தான் சொல்லணும் ஆ மாடு காணும் என்ன கேட்குறீங்களா அண்ணன் இப்படித்தானே சொன்ன மாடியல் இப்படித்தானே 83ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் ஒவ்வொரு வீடாக போய் தேடி கேட்டு தான் எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் செஞ்சு கொடுக்குறது ஆனால் பார்த்தீங்களா 25ஆம் ஆண்டு பிடிச்சி உள்ளே போட்டு விட்டாங்களே 83 நானண்டேக்கே இப்படித்தான் எங்களை முந்தியா நாக்களை சொல்கிறேன் இப்போ எனக்கு அக்கா முடிவு சொல்லுங்க பொம்பளை மோட்டர் சைக்கிளா ஆம்பளை மோட்டர் சைக்கிள் எடுக்குது உங்களோட விருப்பம் அக்கா பயப்படுறது சரிதான் நாளைக்கு அவருக்கு ஒரு இயலாம ஒரு இது வந்தால் நீங்க தான் ஏற்றி கொண்டு போகணும் அவசரத்தை அப்போ நாங்கள் ஒரு டிசிஷன் எடுப்போம் லேடிஸ் பைக்கே எடுப்போம் சரிதானே அது லேடிஸ் பைக் அதில் உறுதி ஓகே இனி அடுத்த கேள்வி புதுசோ பழசோ செகண்ட் ஹேண்ட் இல்லை அதுக்காண்டி இப்போ நீங்கள் நினைக்காங்க இப்போ நியாயமாக வந்து சேர்ந்துட்டு ஆகணும் ஒரு டைம் 1 ரூபா காசு கூட நான் வேண்டியதில்லை உங்களோட அக்கௌண்ட்டு தான் யார் அனுப்பினாலும் நான் போடுவேன் சரியா அதுக்காண்டி எடுத்துக்கொண்டு அப்படியே ஓடுறையில் நான் வருவேன் எப்போ எடுக்கணும்னு சொல்லுவேன் சரியா உடையமா அதுதானே எல்லாம் காலம் மாறிப்போச்சு நாங்கள் கொண்டு வந்ததை தான் எங்களை கல்லன்ன்றாங்க அதனால் உங்கள்கிட்டயே தந்து உங்களையே கூட்டி கொண்டே எடுத்து அப்படியே வேண்டி தருவோமேடாப்பா அப்படி சோழி முடிஞ்சுதே அப்படி செய்வோமே இல்லை இது இப்போ உங்களெலாம் ஆரம்பம் மற்ற எல்லாரையும் நம்பலாம் அக்கா எல்லாரையும் நம்பலாம் ஒரு பக்கத்தால் நான் போட்டுவிட இன்னும் அது பிரச்சனை இல்லை அது நீங்கள் அதை எடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை நான் இன்றைக்கு நாங்கள் அழிஞ்சது கணக்கு என்ன ஒன்று சொல்கிறேன் அண்டைக்கு ஃபுல் மாடலில் ஒரு வலை வாங்கி போட்டு விடலையா நம்ம எனக்கு தெரியாது அப்படி சரியோ அப்போ இப்போ லேடிஸ் பைக் எடுப்போம் செகண்ட் ஹேண்டோ புதுசோன்றது பார்க்குற மக்கள் நீங்கள் டிசைட் பண்ணுவோம் நாங்கள் வந்து இன்றைக்கு இவருக்கு பைக்கை வந்து எடுத்து கொடுக்க போகிறது இல்லை எங்கள்கிட்ட அம்மன் சல்லி கூட இல்லை இப்போ அதுதான் உண்மை ஆனால் நாங்கள் கதைச்சு அரேஞ்ச் பண்ணி எடுப்போம் விலையக்கே விசாரித்து கொண்டு வந்தாங்க பொம்பளை சைக்கிள் எவ்வளோ சொன்னவங்க 1 அதாவது 125 சிசி வந்து அது ஹீரோயினியில் இஞ்சால மற்ற இதில் வந்து இதில் அப்படியே தம்பி 790 எதில் 799 சொன்னவன் 699 பட்டி இல்லை பட்டி எவ்வளோ 499 எவ்வளோ சொன்னோம் அதான் பட்டி 5 மற்றது பெட்ரோல் 699 சொன்னோம் 7 என்ன 7 லட்சம் என்ட்ரோக் என்ட்ரோக் 7 சொன்னோம் 7 லட்சம் சொன்னோம் புதுசொன்று இறக்கி விடுவோம் பையன் காசு வேண்டாம் நீங்கள் பழசு செகண்ட் ஹேண்டா பாருங்க இல்லை நான் சரி உங்களோட மனசு எனக்கு விளாங்க கையத்தாங்க விளாங்குது ஆனால் என்ன செய்வோம் புதுசாக எடுத்து விட்டோம்னு சொன்னால் அவட ஒன்றும் இது செய்ய தேவையில்லை ஆமாக்கா அப்படி சொல்கிறோம் உங்களோட மனசு இப்போ நானும் அதான் சொல்கிறேன் உண்மையிலே இப்போ நானும் இது வரைக்கும் ஒரு கதை என்ன நான் யோசிக்கிற முதலாவசியம் என்னென்றால் எடுத்து தர சாமான் இனியும் ஒரு 4-5 வருஷத்துக்குனாலும் நீங்கள் திருத்தாண்டு கொண்டு போகக்கூடாது ஆனால் அதுக்காண்டி ஒயில் மாத்தான் ஓடக்கூடாது சரி அண்ணன் சொன்ன ஒரு 2 சரி அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் பாவிக்கலாம் போடும்
அந்த புலசரி என்று கொண்டு போகாமல் ஒரு கொஞ்சம் காலத்துக்குனாலும் நீங்கள் சந்தோஷமாக அந்த பைக்கில் ஏறினா ஒன்றில் பாலோட வரணும் அல்லாட்டி ஆளோட வரணும். இவன் ஏன் வச்சுக்க தெரியுமா? நான் சொல்கிற கதைக்கு சிரிப்பு வருது இல்லையா சிரிப்பா என்னவன் சரியா? அப்போ அப்படி செய்வோம். அந்த பைக்கின்ற படம் எடுக்கல அப்புறம் நான் காட்டுறேன் போவோம், சர்ச் பண்ணி காட்டுறேன் போவோம். இப்போ இது வந்து நான் எடுத்த ஒரு முடிவு. சனம் பார்த்துட்டு தானே தம்பி நாங்கள் 50,000 1,00,000 பார்த்தா நீ உண்டை பாட்டு போய் கதைக்கிற உண்மையிலேயே உனக்கு சொந்தமோ இல்லையோன்னு நான் நீ ஊருக்கு விசாரிக்க போகணும்னு ஜனம் சொல்லும். ஏன்னா இங்கே இது இந்த பைக் இது எனக்கு என்ன 2020 ஆசை ஓடணும் இன்றைக்கு வரைக்கும் நான் அடிக்கிறாங்கக்கா. உங்களை உண்மையும் சொல்கிறேன். இங்கே அதுக்காண்டி கஷ்டப்பண்டில எனக்கு தேவைப்படலையாக்கா. வந்து ஸ்டார்ட் அந்த என்ன பிரச்சனை இல்லை 14 ரூபாய் எங்கள் மட்டக்களப்பிலையா சரி 7 இப்போ அதான் பிரேனாதான் இவ்வளோ அதிசயமாக சொல்கிறேன். இது ஸ்டார்ட் 3 இல்லை இல்லை அப்படி 3 ஒரு நம்பர் இது வந்தது இப்போ தான் கிட்ட இல்லாமல் வந்தது. அக்கா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ? ஆ அப்போ நீங்கள் என்ன எப்படியோ ஆனால் இப்படி ஒன்று எடுப்போமே இப்படி ஒன்று எடுப்போம். நான் என்ன செய்கிறேன்டா முதலாவதாக செகண்ட் ஹேண்டாக ஒரு அளவான விலைக்கு எங்கேயாவது அமைக்கலாம்னு பார்ப்போம். ஏனென்றால் அப்படி அமைச்சா தான் எங்களுக்கு ஒரு 10-20 ரூபா அதுக்குள்ள வருமானு விளங்கு தானே. இப்போ கம்பெனி என்றைக்கு ஆக்களே இல்லை கூட்டின்னு எடுக்க போகிறோம். அதை அப்புறம் எல்லாம் பிழைச்சி போடும். ஏன்னா இதை மட்டும் பட்டி போடுறாங்களோ டிக்டாக்ல பார்த்தியில் உங்களை விளையாட்டுன்ட்டு அப்படி செய்கிறதுனால ஓப்பனாக யூடியூப்பில் வீடியோவில் காய்க்க போகிறோம். அது விளங்காத தான் இவ்வளோ வரம் நடந்தது. அது எந்த வீடியோ வச்சு என்ன உள்ளூர் தள்ளினோட அப்படி கொஞ்சம் கட்டிக்காரன்ட்டு பாருங்க. ஆ இருந்தாலும் ஒன்றுக்கும் காய்க்குது இல்லையா அப்போ ஒன்றும் அதுதானே. ஆனால் உண்டா இந்த பைக் எடுத்து தந்தமுண்டா இந்த இலங்கையிலேங்களை நீங்கள் இனி தேடக்கூடாது சரியோ? என்னத்துக்கு உதவி உண்டு மற்றபடி தம்பி அண்ணாண்டு பாசமாக பால் கொஞ்சம் கூட கறந்தா கொண்டு வந்து தந்துட்டு போகலாம் பர்த்துறையில். அது வேறு விஷயம் வேண்டாம். இப்போ எங்கடா குடிபுறலுக்கும் பால் தேவை. மாடு தேவையே ஆ குடிபுறலுக்கோ? அப்போ கண்டை கொண்டாங்க அது பெருசு இல்லை. மாடு கட்டுறவங்களே வேதம் என்ன அங்கே என்ன தெரியும் வீடு குடி செஞ்சதில் தான் முந்தியண்டா அந்த சுவாமி படங்கள் எல்லாம் கொண்டு ஒரு 6-7 பொம்பளையில் வருவினோம் கோயிலில் தானே அப்படித்தானே அந்த மூட்டம். இப்போ என்னண்டு அப்போ இதுதான் முடிவு. இந்த பைக்கில் 1 செகண்ட் கொஞ்சம் அடிக்கடிக்கு எடுக்கிறான் இல்லை நாங்கள் அண்ணன் நீங்கள் எதிர்பார்த்துறீங்களோ இன்றைக்கு வந்து இப்படி கயப்பம் உண்டு நேரம் போதும். அதுதான் அது பால் நேரம் போனால் நாங்கள் கொண்டே கொடுப்போம் பிரச்சனை இல்லை. காரில் கொண்டே கொடுப்போம். சீரியஸாக நீங்கள் இடத்த சொல்லுவோம் நாங்கள் கொண்டே கொடுத்துக்குறோம். உங்களோட ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறோம். யாரு வாளியை கொண்டு போமேடாப்பா வரைக்க கொடுத்துட்டு போவோம். எப்படி விளையாட்டு அவள் புடுற பிளான் இல்லை என்ற காலம் 2 அவன் போகணும் ஒரு இக்மேலில் பார்ப்போம் அம்பியோக்கா சும்மா ஒரு சாட்டுக்கு. பேசலாம் ஆ இல்லை நான் என்னென்றால் உண்மையிலே புது சண்டை எடுக்கிறது கொஞ்சம் என்ன மற்ற என்ன கடையால் இறக்கினாலே இப்போ 7,00,000 கொடுத்து இறக்கினா அடுத்த நாளே 650 தானே அந்த விலை விளங்குது. அதால் நாங்கள் இக்மேன்லேயும் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை.